ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நேத்திக்கு சீமான் அவர்கள் ரஜினி சார் ரொம்பவே சாடி பேசியிருந்தார் ஒரு மீட்டிங்ல. ரஜினி சார் ஒரு நடிகர் என்ன பண்ணுவாரு, ஒரு இயக்குனர் சொல்றத அப்படியே நடிச்சு காட்டுவாரு. ஸோ ரஜினி சாரை இயக்குறது மோடி தான். அப்போ மோடி சொல்றதுக்கெல்லாம் தான் இவர் தலையாட்டுவாரு. ஸோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு தலை மேலேயும் ஒன்றும் இல்லை, தலை உள்ளாரையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெகுவாக விமர்சித்திருந்தாரு. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, என்னோட பாட்டை முப்பாட்டெல்லாம் வெட்டினது ஏரி குளத்தெல்லாம் வெட்டியிருந்தாங்க. பட் ஆனா ஆறு அப்படி கிடையாது. ஒரு ஆறு ஓடுதுன்னா அந்த இடத்துல மேடு பள்ளம் வளைவு நெளிவு எல்லாமே இருக்கும். இது நீங்க எப்படி இணைப்பீங்க? இதெல்லாம் இணைக்கிறேன்னு சொல்றது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா பேசியிருந்தாரு. பட் ஆனா அதுக்கு இப்ப தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு மிகப்பெரிய மகா சங்கமம் உருவாக்கி இருந்தாரு. அதுல எல்லா நதி நீரையும் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. முதல் கட்டமா கிருஷ்ணா நதி நீரையும் கோதாவரி நதி நீரையும் அவர் இணைச்சியும் காட்டியிருந்தாரு. 2014 ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராஜெக்டை 2019 முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன தேதிக்கு முன்னாடியே, எஸ்டிமேஷன் டேக்கு முன்னாடியே 2018 செப்டம்பர்ல இது ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரெண்டு தண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆறு இணைச்சிருக்காங்க. அவங்க சும்மா கிடையாது, பல 100 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதை லிங்க் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா பல லட்சம் ஏக்கர் பார்த்தீங்கன்னாக்கா விவசாய நில இதனால செழிப்படையும். ஸோ இது எல்லாமே பயன்பாட்டுக்கு வந்திருக்கு விவசாயிகளுக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வெகுவாக பாராட்டியிருந்தாங்க. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பாராட்டுகள் குவிந்திருந்தது அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு. ஸோ அந்த ஓப்பனிங் செரிமோனி பார்த்தீங்கன்னாக்கா உலகமே திரும்பி பார்த்தது. 2 நதியை இணைச்சி அவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்வு தரக்கூடிய ஒரு விஷயமா அது அமைந்தது. அதே போல சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, இந்த விஷயத்த பார்த்துட்டு அதே போல நம்ம காவேரியும் கோதாவரியும் இணைச்சாக்கா தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி அவரும் அதை குறிப்பிட்டிருந்தாரு அந்த விழாவில். ஸோ ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நதி நீரை இணைக்க முடியுன்றது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சந்திரபாபு நாயுடு அவர் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவரோட குறிக்கோள்ல இருந்து ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. இதன் மூலியமா இது சாத்தியம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் ரஜினி சார் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டா எடுத்து இந்தியா ஃபுல்லா அதை செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, சீமான் சார் அவருக்கு நன்றின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப அவர் இந்த மாதிரி சொன்னதுனால தான் எங்களால ஆதாரத்தோட இதை நிரூபிச்சு காட்ட முடிஞ்சது. இப்ப மக்களுக்கு தெரியுங்க யார் உண்மையாலுமே மக்களை ஏமாத்துறாங்க, யார் உண்மையில வடிகட்டின முட்டாளுன்றது இப்ப நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க நன்றி தான் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கலாச்சாரங்களானாக்கா, ரஜினி சார் சொல்ற மாதிரி நதி நீரை இணைச்சாக்கா எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? நீங்க வாங்க, போன வருஷம் நம்ம எப்படி ஐபிஎல் மேட்ச் நிறுத்தி தண்ணியை கொண்டு வந்தோமோ இந்த வருஷம் அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச் நிறுத்தி நதி நீர்லாம் இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரணங்களாக கலாச்சிருக்காங்க ஆன்லைன் சோஷியல் மீடியால. இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப கோவமா பக்கத்து ஸ்டேட்ல 4 வருஷமா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து 2 மிகப்பெரிய ரிவர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு வரலாற்று காணாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த 4 வருஷத்துல. அப்பெல்லாம் நீங்க என்ன கோமாலையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆவேசமாவும் கேட்கறாங்க. இதுவும் நம்மளால பார்க்க முடியுது ஆன்லைன் சோஷியல் மீடியால. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சீமான் சார் அவர்கள் ரஜினி சார் முட்டாள் அறிவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த நதி நீர் இணைக்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.